இது நூடுல் மாதிரி இருக்குது பார்க்கும்போது நூடுல் ஜோக்கே கொஞ்சம் அந்த ஒரிப்பு வாசனை மாதிரி இருக்குது. ஆனால் ஒரிப்புதோ இல்லையோன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். எனக்கு உண்மையாக தெரியாது இது என்ன எனக்கு உண்மையாக தெரியாது. சும்மா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து சோறு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ரெச்சி மாதிரி இருக்குது. மேக்கன் ஹார்ட் ஃப்ளாஷ் போல பேபி இங்கே பாரு. ஹார்ட் ஃப்ளாஷ் போல என்ன ரெச்சி மாதிரி இல்லையா? அந்த இது மட்டும் டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஹார்ட் ஃப்ளாஷ் என்ன இது வந்து எரிச்சி இறைச்சி மக்களே. ஸோ நான் சொன்னேன் அந்த குஸ்குஸ் மாதிரி இருக்குதுன்னு. அது வந்து எரிச்சி இறைச்சி. சும்மா நெல்லா இருக்கா நம்ம நெய் எல்லாம் இதான் வந்து நெல்லா. இதான் போன வருஷம் அப்படியும் தான் அவங்க வந்து வட்டிவா அந்த நெய் போட்டு சமைக்கிறது இந்த டிஷ்ஷுகள் அவங்க சாப்பாடு ஐட்டங்கள். எனக்கு வந்து நோம்புல ருசினை வந்து பிடிக்காது. ஆனால் யாரும் இப்போ இவ்வளோ தூரம் கொண்டு வந்து தந்ததுக்காக நான் இப்போ டேஸ்ட் பண்ணுறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. ஓவராக ஸ்வீட்டாகவும் இல்லாமல் நார்மலாக அந்த வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி போட்டு வடிவாக சாப்பிட்லாம். ஏன்னா நான் நினச்சேன் கொஞ்சம் வந்து ஓவர் ஸ்வீட்டாக இருக்கும், கொஞ்சம் சப்ப முடியாமல் அப்படி இருக்கும். இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது மக்களே. அப்படியும் இது ஒருக்கா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இது என்னதுன்ட்டு. இதுவும் சும்மா அப்படி எடுத்து போட்டு இது நூடுல்ஸ் மாதிரி தான் இருக்குது. நூடுல்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்குது. இதில் வந்து கிட்னி போனன் எல்லாம் இருக்குது, சுண்டல் எல்லாம் இருக்குது, சலாட் மாதிரி தான் இருக்குது. டிஃப்ரெண்டாக இருக்குது, உண்மையாக டேஸ்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஆனால் எனக்கு இப்போ இதை விட எனக்கு இதுதான் ரொம்ப நல்லா இருக்குது. டேஸ்ட் பொறுத்த வரைக்கும் இது நல்லா இருக்குது. இது ஓகே இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் அந்த உப்பு தேவைப்படுது இதுக்குள்ள. என்ன மாதிரி இருக்கு? எல்லாருக்கும் உப்பு போட என்ன உப்பு போட்டதுன்னு இன்னும் நல்லா இருக்கும். வந்து பேருந்து நான் உப்பு போட்டு வடிவா சாப்பிட்றேன். ஸோ இதில் வந்து முகமட் அண்ணாக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறோம்.